ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய மூலிகை தேடலில் நாம் முதல்ல பார்க்க போகிற மூலிகை வந்து நீர் பிரம்மி. இந்த நீர் பிரம்மி வந்து அதிக மருத்துவ குணங்களை கொண்ட மூலிகைகளில் இதுவும் ஒன்று. பெரும்பாலும் இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சித்த மருத்துவத்தில் அதி முக்கியத்துவம் வாய்ந்த மூலிகைனா அது இந்த நீர் பிரம்மி தான் சொல்லுவாங்க. இந்த நீர் பிரம்மி வந்து பிரம்மி, விமலம், பிரம்மிய வழுக்கை, வாக்குப்பழம் அப்படின்னு நிறைய பேரில் அழைக்கப்படுது. இந்த பிரம்மம் அப்படின்னா அது வந்து தலையாயது அப்படின்னு அர்த்தம். அதாவது எல்லாத்துக்கும் முதன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் பிரம்மி வந்து பெயருக்கேற்ற மாதிரியே நம்ம மூளையோட செயல்பாடுகளை வந்து சீர்படுத்துது. இந்த நீர் பிரம்மி வந்து நீர் ஆதாரம் அதிகமாக இருக்கிற இடங்களில் செழிப்பாக வளரக்கூடிய தன்மை உண்டு. ஒரு அழகான தாவரம்னு கூட சொல்லலாம். இதோட இலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக முட்டை வடிவத்தில் இருக்கும். அதுக்கு பிறகு நீல நிற மலர்கள் வந்து இந்த தாவரத்துக்கு உண்டு. நீர் பிரம்மி வந்து நினைவுத்திறனை வந்து அதிகரிக்க செய்யும் வல்லமை இதற்கு உண்டு. குழந்தைங்களுக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து இதோட இலை 1-2 சாப்பிட கொடுத்தோம்னா நினைவாற்றல் வந்து அதிகமாகும். தளர்ச்சி பிரச்சனை இருப்பவங்க வந்து இந்த இலையை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது அந்த பிரச்சனையோட தீவிரம் வந்து அதிகரிக்காமல் நம்ம பாதுகாத்துக்க முடியும். அப்புறம் வந்து இதுக்கு வந்து பிரம்மிய வழுக்கை அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. அது எதனால் வந்தது அப்படின்னு சொல்லணும்னா, இந்த இலையை வந்து நம்ம எடுத்து இதை அரைச்சி அந்த இலையோட சாரை வந்து நம்ம 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் தலையில் ஊற வச்சு நம்ம தொடர்ந்து ஒரு 2 மாதத்துக்கு குளிச்சுட்டு வரும்போது நம்மளோட முடி வளர்ச்சி வந்து அதிகரிக்கும், புதிய முடிகளும் தோன்றும். அதனால கூட அந்த பேர் வந்திருக்கும். அதுக்கு பிறகு இந்த செடி வந்து வளர்க்குறது ரொம்ப ஈஸி தான். ஒரு சின்ன குச்சியை, அதாவது ஒரு தண்டு பகுதியை உடச்சி நம்ம வீட்டில் வச்சோம்னா கூட அப்படி படர்ந்து, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளரும்னு, படர்ந்து வளரக்கூடிய தன்மை இந்த நீர் பிரமிக்கு உண்டு. பெண்கள் வந்து இதோட இலையின் சாறை தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது குரல் வந்து மென்மையாக மாறும். மூலிகைகள் பற்றி அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறவங்க நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.